வணக்கம். நான் உங்கள் பிளாக் சீஃப். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உணவே மருந்து. நாம் அன்றாட வாழ்வில் உண்ணக்கூடிய உணவுகளும், உணவு செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்களின் பயன்களையும், அவை நமக்கு அளிக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் தொகுப்புகளாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நாளொரு தொகுப்பு. அனைத்து தொகுப்புகளையும் பார்த்து உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவு பழக்கத்தை கடைபிடிங்கள். இன்றைய தலைப்பு மஞ்சள். மஞ்சளின் சிறப்பு. ஆமாங்க, மஞ்சள் அது நமக்கு அளிக்கக்கூடிய பயன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மஞ்சள் பயன்கள் பற்றி நம்மில் அதிகமானவர்களுக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மருத்துவ குணம் வாய்ந்த மஞ்சள் நம் வீடுகளில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய முக்கிய பொருட்களில் மஞ்சளும் ஒன்று. நமது இந்திய மக்களின் மங்களகரமான காரியங்களில் தவறாமல் இடம்பெறுவது மஞ்சள். நமது இந்திய மக்களின் பெரும்பாலானோர் திருமணங்களில் தாலியில் தங்கம் சேர்ப்பதற்கு முன் மஞ்சளைத்தான் சேர்க்கின்றனர். மஞ்சள் சரடு அணியும் பழக்கம் உள்ளவர்கள் அதிகமானவர்கள் இன்றளவிலும் நம் நாட்டில் உள்ளனர். இருமணங்கள் இணைக்கும் மங்களப் பொருளாக விளங்கும் மஞ்சள் நம் பாரம்பரிய கலாச்சாரத்துடன் இணைந்துள்ளது. மஞ்சள் சிறந்த கிருமிநாசினி ஆகும். அதாவது ஆன்டிபயோட்டிக், ஆன்டிசெப்டிக் மற்றும் ஆன்டிபாக்டீரியாஸ் என 3 வகை பண்புகளை ஒன்று கொண்டது. மஞ்சள் நுரையீரல் தொடர்பான நோய்களையும் நோய் தொற்றுகளையும் குணப்படுத்தும் தன்மை கொண்டது. புண்களை குணப்படுத்தும் தன்மை உடையதால் ஆன்டிசெப்டிக்காக செயல்படுகிறது. ஆசிய நாடுகளில் அனைத்து உணவிலும் மஞ்சள் சேர்க்கப்படுகிறது. அழகு சாதன பொருட்கள் தயாரிக்க மூலப்பொருட்களாக பயன்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளில் மஞ்சளுக்கு பெயர் இந்தியன் சாப்ரான் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் குங்குமப்பூ விலை அதிகமாக உள்ளது. இதனை விட மஞ்சள் எளிதாகவும் விலை மலிவாகவும் கிடைக்கக்கூடியது. குங்குமப்பூவின் மருத்துவ குணங்கள் பெரும்பாலானவற்றை மஞ்சள் கொண்டுள்ளதால் இத்தனை சிறப்புகளும். மேலும் மஞ்சளின் அறிவியல் பெயர் குர்குமா லோங்கா என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஈரோடு பகுதியிலும் மகாராஷ்டிராவில் சங்கிலி நகரிலும் அதிக அளவில் மஞ்சள் விளைகிறது. மஞ்சள் இருந்தாலே வீட்டில் நோய்கள் அண்டாது என்பது மரபு. தரமான மஞ்சள்களை வாங்கி உணவிற்கும் உடலிற்கும் உபயோகித்து ஆரோக்கியமாக வாழ்வது நல்லது. மீண்டும் புது உணவு சார்ந்த பொருட்களின் தகவல்களை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் பிளாக் சீஃப். உணவே மருந்து. நன்றி, வணக்கம்.